ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் தியாவும் நானும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வத்த குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். முழு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேங்க, தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வத்த குழம்புனாலே சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் தாங்க, வேறு எது போட்டாலும் அது டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் வந்துட்டு எடுத்து அதை இந்த மாதிரி 2 4 அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயங்க, இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 1.25 கைப்பிடி அளவுக்கு இருக்குங்க. அப்புறம் பூண்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நம்ம சாதாரணமாக காரக்குழம்புல வத்த குழம்புலலாம் பூண்டு போட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் பூண்டு நல்லா சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் பார்த்திங்கனாக்கா இந்த 3 தக்காளி பழம் எடுத்துருக்காங்க. கருவேப்பிலை தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, இதுதான். மீதிலாம் வந்துட்டு மசாலா தாங்க, மஞ்சத்தூள், மிளகாய் தூள், அந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம், வெந்தயம், அவ்வளோதான். நம்ம இப்போ வத்தக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான பொருள் நமக்கு ஒன்று தேவைங்க, அதுதான் பச்சை சுண்டை வத்தலுங்க. அதை வந்துட்டு பச்சை சுண்டைக்காவை எப்படி சுண்டலாக பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்லேயே செஞ்ச வத்தல் தாங்க. பச்சை சுண்டைக்காய் இருக்குல்லங்க, அதை வந்துட்டு இந்த மாதிரி மோரில் ஊற வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் ப்ராசஸ் தாங்க. ஆனால் நமக்கு வீட்லேயே சுத்தமான முறையில் நம்ம தயாரித்த சுண்டை வத்தல் கிடச்சிருச்சுங்க. அந்த வீடியோவும் முடிஞ்சால் கண்டிப்பாக போய் பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதுதான் ரொம்ப முக்கியமான பொருள். அப்போ தான் அது வத்த குழம்புனே நம்ம சொல்ல முடியும் இல்லையா? இப்போ தக்காளி பழத்தை வந்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இருக்கட்டும். இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம அந்த சுண்டைக்காய் இருக்குல்லங்க, அதை வந்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அப்படி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் எடுத்து நம்ம நல்லா எண்ணெயிலேயே, அந்த நல்லெண்ணெயிலேயே வறுத்தி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் அந்த சுண்டைக்காவோட ஸ்மெல்லாம் ரொம்ப சூப்பராக வருதுங்க. இந்த மாதிரி நம்ம இந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்படி பண்ணி போடும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதே சில பேர் வந்து ஸ்டார்டிங்லேயே இதை ஆட் பண்ணிடுவாங்க தாளிப்பு முடித்ததுக்கப்புறம். அப்படி பண்ணக்கூடாது, குழம்பு வந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்துடுங்க. இப்போ திருப்பியும் தேவையான அளவுக்கு நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. அதே போல் இந்த குழம்புக்கு மேக்ஸிமம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேங்க. அப்புறம் சீரகம் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, வெந்தயம் சீரகம்லாம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். இப்போ பூண்டு இருக்குல்லங்க, அதை நம்ம போட்டுக்கலாம். பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா வரமிளகாங்க 2 ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலை போட்டு வெங்காயத்தையும் போட்டுட்டேங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா குழம்புல தனியாக தெரியக்கூடாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு நான் சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க. இந்த சின்ன வெங்காயம், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் இதுதாங்க இந்த குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர், அது சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கறது இது 2 தான். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். அதையும் போட்டு நல்லா பிரட்டிக்கலாங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளியை அரைச்சும் போடலாம், அப்படியேவும் போடலாம். இப்போ ஓரளவுக்கு பச்சை வாசனைலாம் போயிடுச்சுங்க. மஞ்சத்தூள், வீட்டு மிளகாய் தூள் வந்துட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், கலருக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு காரம் கரெக்டாக இருக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு போட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் பிரட்டிட்டு. இப்போ பாருங்கள், நல்லா நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை நான் இதில் ஆட் பண்ணிடுறேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிக்கலாம், நல்லா பிரட்டி விட்டுடலாம். வத்தக்குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது, காரக்குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் திக்காகவே மேக்ஸிமம் வைங்க. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் நான், போதும், இது கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் இப்போவே ஆட் பண்ணிக்கிறேங்க. ஆட் பண்ணி நல்லா பிரட்டிட்டு திருப்பியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க.
நல்லா கொதிக்கட்டும், அந்த மிளகாய் தூளோட பச்சை வாசம்லாம் போகட்டும். உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்க்குறேங்க நான். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 பேர் அளவுக்கு சாப்பிட்லாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து போட்டுக்கிட்டாலே கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் சுட சுட சாப்பாட்டில் சும்மா ஒரு ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னாவே இது ஒரு தட்டு சாப்பாடுக்கு கரெக்டாக இருக்குங்க. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த மிளகாய் தூளோட கலர் கூட பாருங்கள் ரொம்ப நல்லா நமக்கு தெரியுது. நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சுண்டைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு 2 பெரட்டிட்டு திருப்பியும் நம்ம வந்துட்டு மூடி வச்சிடலாங்க. இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். அவ்வளோதாங்க, ரொம்பவே நல்லா சுண்டி போயிடுச்சு. எல்லா பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வெல்லம் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த வெல்லம் நம்ம ஏன் ஆட் பண்ணுறோன்னா, புளிப்பு, அதுக்கப்புறம் உவர்ப்பு, காரம் இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணும். ரொம்ப அதாவது எடுத்து தூக்கி காட்டும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பேலன்ஸ்டாக வச்சுக்கும். அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். வேணும்னா போடுங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் சுகர் மட்டும் போடாதீங்க, வெல்லம் இருந்ததுன்னா போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். போதுங்க, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல திக்காக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான வத்த குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.